அனைத்து பிரமிடு ஆன்மீக நண்பர்களுக்கும், குளோபல் புத்தாஸ் டீமுக்கும், நம்ம பிதாமகா பிரம்மரிஷி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு நாம பார்க்க போற செஷன் வந்து நான் டாபிக் வந்து ஒரு ஒருமையுடன் ஒன்றிணைதல் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சக்ராஸ பத்தி என்னோட புரிதலை உங்ககிட்ட சுருக்கமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்குரிய இந்த ஒருமையில ஒன்றிணைதல் எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மொத்தமா நம்மளோட பௌதிக உடல்ல 7 சக்கரங்களையும் இணைக்கிற ஆற்றல் பௌதிகத்துக்கும், அதாவது பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நம்ம பௌதிக உடலுக்கும் உள்ள இணைக்கிற பாலமா இருக்கிறது தான் இந்த 7 சக்ராஸ் வந்து. பொதுவா சக்ராஸ் வந்து 7 மட்டும் கிடையாது, நிறைய சக்ராஸ் இருக்கு. அதுல வந்து முக்கியமா நம்ம உடல்ல இருக்கிற 7 சக்கரங்களை நாம எல்லாருக்குமே தெரியும். அதாவது அது வந்து பஞ்சபூத தத்துவத்தோடையும் நம்ம மிக ஒன்றிணைச்சு பார்த்துக்கிடலாம். அதாவது மூலாதார சக்கரம் வந்து பூமி தத்துவத்தையும், சுவாதிஷ்டான சக்கரம் வந்து நீர் தத்துவத்தையும், மணிப்பூரக சக்கரம் வந்து அக்னி தத்துவத்தையும், அக்னியும் சொல்லலாம், சூரிய தத்துவமும் சொல்லலாம். அநாகத சக்கரம் வந்து வாயு தத்துவம், அநாகதமும் விசுப்தியும் வாயு தத்துவத்தையும், ஆக்ஞா சக்கரம் வந்து ஆகாய தத்துவத்தையும் நம்ம ரெண்டையும் இது சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது இந்த சக்கரங்கள் வந்து 2 பிரிவா பிரிக்கிறாங்க. மேல்நிலை தத்துவம் வந்து மேல்நிலை சக்கரங்கள் வந்து, அதாவது திறந்த நிலை சக்கரங்களா எப்பவுமே இருக்குமா நமக்கு. அதாவது விசுப்தி, ஆக்ஞா, சகஸ்ரா இந்த 3மே மேல்நிலை சக்கரங்கள். கீழ்நிலை சக்கரங்களா இருக்கிற மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் வந்து இது மூடிதான் இருக்கும். இது எப்படி திறக்கணும் அப்படிங்கிறது தான். அதை எப்படி திறந்தா நமக்குள்ள ஆன்ம சாட்சா்காரம் நடந்து நாம ஒருமையில ஒன்றிணையலாம் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து ஒரு சின்ன கதையா நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். அது வந்து எல்லாருக்குமே ராமாயண கதை வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுல நாம இந்த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா இந்த தியானத்துக்கு வந்த பிறகு இந்த சீதையோட சீதாயானம் சீதா மாதாவோட கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்மளோட புரிதல் வந்து வேற விதமா இருக்கு. அதாவது நாம சீதா மாதா வந்து அவங்களோட விருப்பத்தினாலதான் ராவணேஸ்வரன் வந்து அசோகவனத்துக்கு கவர்ந்து அவங்கள கொண்டு போக முடிஞ்சது. சீதா மாதா விருப்பம் இல்லாம இது நடந்திருக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி சீதா மாதாவும் ராமரும் எப்படி நம்ம பூமிக்கு வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பூர்ணாத்மால இருக்கிற தெய்வாத்மாக்கள் தான் இவங்க 2 பேரும். இந்த தெய்வாத்மாக்கள் வந்து பரிபூரணமா அங்க இருக்கிறப்ப எப்பவுமே ஆனந்தமும் பரிபூரணம் தான் நிறைஞ்சிருக்கும். அந்த 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 ஆத்மா பூர்ணாத்மா நிலையில இருக்கிறப்ப அத வந்து மனிதர்களாகிய நமக்கு எப்படி நம்மள முன்னேறி செல்ல முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் அவங்க இங்க வந்து அந்த மனித பிறப்பு எடுத்து அவங்க அதுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள நம்ம எப்படி கடந்து வர்றோம் அப்படிங்கிறத அவங்க பாடத்தை கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவங்க எல்லாருமே அவங்க 2 பேருமே இந்த பூமியில பிறப்பெடுக்கிறாங்க. அதுக்கு அப்ப அந்த பிறப்பு எடுத்தல் எதுக்குன்னா எப்பவுமே ஆனந்தமா இருந்தா அது திகட்டிரும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இது வந்து ஒரு பிரிவினையை உண்டு பண்ணி அது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாதான் அந்த ஆனந்தத்தோட அந்த நிலையை நம்மளால உணர முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பிறப்பு எடுக்கிறாங்க. அந்த பிரிவினை வந்து எப்படி பிரிக்கிறதுக்கு யாரு உறுதுணையா இருக்கிறாங்கன்னா ராவணேஸ்வரன் தான். அவங்களும் இவங்களோட ஒரே ஃபேமிலியில இருந்து வந்தவங்க தான். 3 பேருமே சேர்ந்து பேசி நம்ம 3 பேருமே இந்த பூமியில பிறப்பெடுத்து இந்த மாதிரி இந்த அனுபவத்தை நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பூமிக்கு வர்றாங்க. அவங்க வந்து 2 பேர் சீதா மாதா வந்து பூமியில இருந்தே உருவானதுனால பிறப்பெடுத்ததுனால அவங்களோட முதல் நிலை சக்கரம் வந்து பூரணமா மலர்ந்த நிலையில தான் பிறக்கிறாங்க. அந்த அந்த பையன் அவங்க வந்து அந்த மாதிரி பிறக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமேவும் பூரணத்துவமா கிடைக்குது. அவங்க எப்பவுமே பூர்ணமான அந்த அன்பும் பக்தியும் வச்சு எல்லா இடத்துலயும் பூர்ணத்துவமா அவங்க சரணாகதியோட சமர்ப்பணத்தோட அந்த அன்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே செடி கொடி மரம் இது விலங்குகள் இயற்கை அவங்க நம்ம மனிதர்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு அன்பை அவங்க அவங்க வெளிப்படுத்துற அந்த அன்பு காந்தியில
அவங்களுக்கு அதுவாவே வந்து ஒன்று சேர்ந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரியும். அதான் அந்த கதையில ஏற்கனவே சீதா மாதா வந்து இயற்கையோட வாழ்ந்தது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ராமரும் அதே மாதிரி பூமி முதல் சக்கரமும் 2வது சக்கரமும் மலர்ந்த நிலையில தான் அவரும் பூமிக்கு வர்றாரு. அதனால அவருக்குள்ளயும் அந்த ஆத்ம தத்துவம் வந்து ஏற்கனவே புரிதலோட தான் அவங்க இருக்காங்க. ஆனா ராவணேஸ்வரன் வந்து பிறக்கிறப்ப வந்து அவங்களும் இந்த பக்குவத்துக்கு வந்தாலும், ஆனா இந்த 3 சக்கரம் வந்து மூடிய நிலையில தான் இருக்காங்க. அவர் வந்து அகோரமான ஜபம், தியானம் அந்த மாதிரி நிலையில இருந்து, மேல்நிலை சக்கரங்கள் எப்பவுமே திறந்திருக்கிறதுனால, அவரோட சித்திகள் வந்து நிறைய பெற்று, அந்த சித்திய வந்து முறையா பயன்படுத்தாம, ஒரு ஒரு அகங்காரம் அப்படிங்கிற அந்த அந்த ஆணவத்துக்குள்ள சிக்குண்டு, அத எல்லாமே வேணும், பேராசை அந்த மாதிரி நிலைக்கு போயிடுறாரு. அதனால தான் சீதா மாதாட்ட இருக்க அபரிமிதமான சக்திய அபகரிக்கிறதுக்கு தான் சீதா மாதாவ அவங்க வந்து கட இது அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அசோகவனத்துல வைக்கிறாங்க. அங்க வந்து சீத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரகுல அவங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தியானத்தின் மூலமா அவங்க அகத்துக்குள்ள போய் தான் அதுக்கப்புறம் அந்த கஷ்டத்த அவங்க மகிழ்ச்சியா ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சமயத்துல வந்து ஏன் அவ்வளவு நாள் கேப் விட்டு ராமர் வந்து சீதைய ராவணேஸ்வரன்ட்ட இருந்து மீட்டு போர் புரிஞ்சு மீட்டு எடுக்கிறாரு அப்படின்னா, அந்த சமயத்துல சீதா மாதா இருக்கிற 2 பேருமே ஸ்ட்ரகுல எதிர்கொள்றாங்க. மனிதனா பிறந்தா இந்த கஷ்ட நஷ்டங்கள நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற நிலையில இருக்கிறதுனால 2 பேருமே அந்த துன்பத்த அனுபவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சரஸ்வதி தேவியும், பார்வதி தேவியும் அவங்களுக்கு வந்து உறுதுணையா இருந்து அவங்க ஆன்ம ஞானத்த புகட்டின பிறகு, சீதா மாதா வந்து அந்த தியானத்துக்குள்ள போய் அவங்க அகத்துக்குள்ள சமர்ப்பணம் ஆயிடுறதுனால, இந்த ஸ்ட்ரகுல வந்து அவங்க சந்தோஷமா ஏத்துக்கிடுறாங்க. அதனாலயேவும் ராவணனால அவங்களோட அந்த ஆத்ம சக்திகள வந்து அந்த தெய்வத்துவமான அந்த மேன்மை பொருந்திய அந்த சக்திகள அவனால ஈர்க்க முடியல. ராவணேஸ்வரன் பெரிய ஞானவான் தான், பலவான் தான், ஆனா சக்திமான் தான், தியானி தான். ஆனா இவங்களோட அந்த சக்திய வந்து அபகரிக்க அவனால முடியல. ஏன்னா அவன் வந்து அகங்காரம், ஆணவம் அப்படிங்கிற அந்த அந்த இருள்ல சிக்குண்டதுனால அவனால சீதா மாதாட்ட இருக்கிற சக்திய அவனால எடுத்துக்க முடியாமனாலதான் இந்த மாதிரி போர் நடக்குது. ராமர் ஏன் கனெக்ட் ஆகலைன்னா, ராமர் அந்த சமயத்துல ராவணனோட பலத்தை பத்தி தான் அந்த 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 சமயத்துல வந்து ராமர் வந்து அவங்க அகத்துக்குள்ள போகாம போர் புரிதல் அப்படிங்கிற அந்த மனோபாவத்துல இருந்ததுனால அவரோட உடலை வந்து பலப்படுத்தவும், சேனைகளை வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு போகவும், ஆஞ்சநேயர் அந்த வானரங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து போருக்கு முனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களால சீதா மாதாவோட கனெக்ட் ஆக முடியல. அந்த சமயத்துல ஆஞ்சநேயர் தான் சீதா மாதாவோட அந்த கணையாளி எடுத்துட்டு வந்து கொடுத்த பிறகுதான் அவங்களோட கனெக்டிவிட்டி 2 பேருக்குமே கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் ராமர் வந்து இலங்கைக்கு போறாரு. இலங்கையில வந்து போர் புரிஞ்சாலும் கூட ராவணனை ஏன் ரொம்ப நாள் வெல்ல முடியாம இருக்குது அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் உணர்றாரு. என்னதான் தெய்வீக ஆத்மாக்களா இருந்தாலும் கூட அவங்க வந்து அந்த புரிதலை வந்து அவங்களால எடுத்துக்க அந்த செகண்ட்ல அவங்கள உணராம இருக்கிறதுனால தான் இந்த போர் வந்து நீண்டுகிட்டே இருக்கு அப்படிங்கிற அவருக்குள்ள உணர்ந்து அவரோட அகத்துக்குள்ள போய் அந்த பூர்ணாத்மா கிட்ட சரணடைகிறப்பதான் அவருக்கு அந்த விழிப்புணர்வு கிடைக்குது. அதாவது பூர்ணாத்மால இருந்து வந்த அம்சாத்மாக்கள் தான் நாம எல்லாருமே, நானும் ராவணனும் ஒண்ணுதான், சகோதரத்துவத்துலதான் இருக்கோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்ததுமே அந்த கருணை வந்து ராவணேஸ்வரன்ட்ட மேலோங்குது. அவனும் இந்த பிறப்புல வந்து இந்த 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 பிரச்சனைகளை சந்திச்சு அதுக்கப்புறம் தான் அவன் வந்து அந்த உடலை விட்டு போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுறாரு. இந்த சமயத்துலதான் அந்த பூர்ணாத்மாவான அந்த புருஷத்துவம் வந்து ஸ்ரீத்துவம் வந்து இவங்களுக்கு எடுத்து கூடுறாங்க. இந்த சமயத்துலதான் நீங்க ராவணேஸ்வரனை பிரம்மாஸ்திரம் மூலமா மேல்நிலை சக்கரங்கள்ல ஃபுல்லா அவருக்கு ஃபுல்லா மேலோங்கி இருக்கிறதுனால அவரால மேல்நிலை சக்கரத்துல அம்பு போட்டா அவங்க தலை எத்தனை தடவை துண்டிச்சாலும் அவர் இறக்க மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க கீழ்நிலை சக்கரம் வந்து அவங்க மூடிய நிலையில இருக்கு. ஏன்னா ஆணவத்தினாலையும்
அகங்காரம், கோபம், வன்மம் அந்த மாதிரி நிலையில இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம குறிபார்த்து நீங்க அடிச்சீங்கன்னா ராவணனோட அந்த இறப்பு வந்து உங்களுக்கு உங்களால அதை ஜெயிக்க முடியும், ராவணனை எதிர்த்து போரிட்டு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத அவருக்குள்ள அந்த ஆத்மா வந்து அந்த பூர்ணாத்மா வந்து உணர்த்துது. அதுக்கப்புறம் தான் அவர் பிரம்மாஸ்திரத்தை மணிப்பூர சக்கரத்துல இருக்கிற மேல்நிலையில அந்த சக்கரத்துக்கு மேல அவர் அம்பு எய்து அவர் அந்த ராவணேஸ்வரனோட அந்த அந்த அவரோட அந்த கீழ் சக்கரங்களை திறக்க வைக்கிறாரு. அந்த திறந்து அநாகத சக்கரமான அந்த பரிசுத்த ஆத்மாவை அந்த ஆத்ம சாட்சா்காரம் அடையிற அந்த நேரத்துல வந்து இந்த சக்கரங்கள் திறந்தாலும் அந்த அநாகத சக்கரத்துல இணைஞ்சுதான் பரிசுத்தமான மேன்மை நிலையில இருக்கிற அந்த சஹஸ்ரா நிலைக்கு போக முடியும். இது ரெண்டுமே இடைப்பட்ட எடுக்கிற அந்த அநாகத சக்கரம் போறதுக்கு முன்னாடி அவரோட உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சிருது. அதனால அவருக்கு ஆன்ம சாட்சா்காரம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த சமயத்துலதான் சீதா மாதா சொல்றாங்க, என்னதான் இவர் வந்து ராவணேஸ்வரன் அம்பு எய்தாலும் அந்த கர்மம் வந்து இவருக்கு சேராது, ராமருக்கு சேராது. அதே மாதிரி ராவணன் வந்து இந்த சீதையை அபகரிச்சாலும் கூட இவ்வளவு பிரிவினைகளை உண்டு பண்ணாலும் அவருக்கும் அந்த கர்மம் சேராது அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றாங்க. இது எப்படின்னா இவங்க எதுக்காக அவங்க 3 கீழ்நிலை சக்கரங்கள் மூடி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நாமளும் தியானம் பண்றோம். இப்ப எல்லாருமே தியானத்துக்கு வந்துட்டோம், தியானம் பண்றோம். தியானம் பண்ணதும் நமக்கு 3ஆம் கண் திறந்தது, ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணோம், மேன்மை அடைஞ்சிட்டோம், நமக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் தெரியுது, கடந்த காலத்தை பார்க்க முடியுது, எதிர்காலத்தை பார்க்க முடியுது அப்படிங்கிற அந்த ஆணவத்துல நம்ம சிக்குண்டோம்னா நம்மளோட கீழ்நிலை சக்கரங்கள் வந்து மூடிருமா. அதுக்கு நாம வந்து என்ன பண்ணணும்னா பூரண சமர்ப்பணம் பண்ணி சரணாகதி அடையணும். ஒரு நிமிஷம் மாஸ்டர். அந்த சரணாகதி தத்துவத்துல நம்ம அடைஞ்சாதான் இந்த ஆணவம், இந்த கோபம், இந்த அகங்காரம் எல்லாம் குறையும். அது எப்படின்னா அது எப்படி நம்ம குறைக்கலாம்னா நமக்குள்ள மனம், சொல், செயல், வாக்கு இந்த 4லையும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது நல்ல மனசை வந்து எப்பவுமே நேர்மறையா வச்சுக்கிடணும். வாக்குல வந்து வாக்ஷேத்திரத்துல வந்து பூரணமான சத்தியத்தை பேசணும். செயல்லையும் நேர்மையை கடைபிடிக்கணும். நாம எண்ணத்துலையும் அந்த எண்ணங்கள்லையும் அந்த நேர்மறையான எண்ணத்தையும் ஒவ்வொரு க்ஷணமும் விழிப்புணர்வோட இருக்கத்தான் இது எல்லாமே இந்த 3 சக்கரங்களும் அதுவாவே மலர ஆரம்பிக்கும். அது பூரணமா விரிவடைய ஆரம்பிக்கும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இது திறந்தாதான் நம்மளாலையும் இந்த தியானத்துல இருக்கிற அந்த பூர்ணத்துவத்தை நம்ம உணர முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப சீதா மாதா என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட அந்த 2 பேருமே பிரிதலை உண்டு பண்ணது வந்து நன்மைக்குத்தான். 2 பேருமே எப்பவுமே சந்தோஷமா இருந்தா அது வந்து அந்த கஷ்டத்தை என்னன்னு நம்மளால உணர முடியாது. அந்த கஷ்டத்தை உணர்ந்தாதான் நம்மளால அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நம்மளுக்குள்ள அத ஆனந்தத்தையும் உணர முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பிரிவினை வந்தது. இதுக்கப்புறம் 2 பேருமே இருமையில இருந்து ஒருமை ஆறப்பதான் அந்த பூரணத்துவமான அந்த ஆனந்தத்தை நம்மளால எல்லையே இல்லாத அந்த ஆனந்தத்தை நம்மளால உணர்ந்து நம்ம வந்து மேன்மை அடைய முடியும். அந்த பூர்ணாத்மா இருக்க அந்த அந்த சந்தோஷத்தை வந்து நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு அந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத எடுத்து காட்டியிருக்காங்க. இன்னைக்கு இந்த சக்ராஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த ராமாயண கதையையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இந்த மாதிரி எப்படி நம்ம வாழ்க்கையில வந்து மேன்மை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து பத்ரிஜி ஈஸியா நம்மளுக்கு எடுத்து கூடியிருக்காங்க. அதாவது நம்ம தியானம் பண்ணணும், சுவாத்தியாயம் பண்ணணும், சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணணும், இது எதிர்மறை இல்லாத மீ டைம் நமக்குள்ள நம்ம சுயத்தை தேர்ந்தெடுத்து நம்மளுக்குள்ளேயே நம்ம அகத்தை பார்க்கணும். அந்த மாதிரி அவங்க சொல்லி கொடுத்ததுல இருந்துதான் நம்மளால இவ்வளவு மேன்மை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இதுதான் மாஸ்டர் என்னோட புரிதல். ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளவு நேரம் எனக்கு இந்த ஸ்பீச்சை கேட்டதுக்கு. தேங்க்யூ மாஸ்டர். இதோட முடிச்சுக்கிறேன்.